ஹாப்ரிட் வணக்கம். நம்ம இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 இருக்குது. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் பார்லிமெண்ட்டு வராங்க. பார்லிமெண்ட்டுக்கு உள்ள தான் லோக்சபா இருக்குது. ஓகேவா? மக்கள் அவை அங்கே தான் டிஸ்கஷன் நடக்கும் அபவுட் பில்ஸ். நான் தான் சொல்லியிருந்தேன், பில்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுல. ஓகேவா? ஸோ இன்றைக்கி தான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்டினரி பில்ஸ். ஓகேவா? ஆர்டினரி அப்படின்னா ஒரு சாதாரணமான பில். ஓகேவா? ஸோ எல்லா மேட்டருமே கவர் பண்ணணும். ஹெல்த்து, எஜுகேஷன், அப்புறம் மெடிசன், ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். ஓகேவா? ஃபுட்டு. செகண்ட் ஃபினான்சியல் பில். ஸோ இது மணி பில் மாதிரி தான், சேம் அஸ் மணி பில். இந்த டேக்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர், வரவு செலவு அதெல்லாம் கவனிக்கும். மணி பில்லும் அதே தான். டேக்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர், வரவு செலவு அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா? கிட்டத்தட்ட இது ரெண்டுமே சேம் தான். ஆனால் மணி பில்ஸ் மட்டும் பிரசிடெண்ட் இருக்காங்கள்ல, அவங்க அப்ரூவல் ப்ரீவியஸாக வேணும். இப்போ லோக்சபாவில் மணி பில்லை கொண்டு வரணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டோட சம்மதம் முன்னாடியே வேணும். ஓகேவா? மணி பில்லுக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. தென் ஃபோர்த் லாஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு அரசியலில் நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன அடிப்படை உரிமை இருக்குது, அடிப்படை கடமை இருக்குது, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்குது, ப்ரியம்பிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒரு திருத்தம் வேணும். ஓகேவா? திருத்தம் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த பில்லை பாஸ் பண்ண பிறகு கவுன்சில், அதாவது லோக்சபாவில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.